வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சே கேரளா லாட்ரிக்கு நீங்கள் தொடர்ந்து ஆல் போர்டு நம்பர் வின்னிங் எடுக்க முடியும். 100% நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பார்த்திங்கன்னா ரெகுலராகவே எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெத்தேடை வச்சு 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தேடில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை வச்சே நம்ம 25 நாள் வின்னிங் எடுத்துட முடியும். பார்த்திங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்களே முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நமக்கு எந்த மாதிரி வின்னிங் கிடைச்சிருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாள் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைடு, அந்த வெப்சைடுக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட்டெல்லாம் ஷோவாகும். கரெக்டாக 2 மணி 2 நிமிஷத்துக்கு போனீங்கன்னா இதில் 4 ரிசல்ட்டும் ஆல் போர்டு நம்பர்ஸும் கொடுத்துருவாங்க. இதை வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கையில் அதாவது 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து நமக்கு தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கிது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கு நமக்கு பி போர்டுலேயே 9ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் தான். அதே மாதிரி இதிலேயே இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸையும் நம்ம மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்பர் தொடர்ந்து ரெகுலராக 2 நம்பர்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதில் கொடுக்கக்கூடிய நம்பரும் 30 நாள் கொடுக்குறாங்கன்னா 25 நாள் கண்டிப்பாக வின்னிங் கிடைச்சிரும். அதில் 10 நாள் 2 நம்பருமே பாஸ் ஆயிரும். கரெக்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு மெத்தேடு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் 4ங்கிறது பாஸ் ஆகிருச்சு. இதில் கொடுத்த ஆல் போர்டு நம்பரில் நமக்கு 4ஆம் நம்பருங்கிறது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பி போர்டுலேயும் நமக்கு 9ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு இந்த 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்தும் 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்லேருந்தும் இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸையும் இது 3யுமே மேட்ச் பண்ணி நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர் 10:30 மணி ரிசல்ட்டில் வந்திருக்குதான்னு பாருங்கள், 1:30 மணி ரிசல்ட்டில் வந்திருக்குதான்னு பாருங்கள். இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பரும் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய நம்பரும் மேட்ச் ஆகிருக்குதான்னு பாருங்கள். மேட்சாக இருந்தால் கண்டிப்பாக 100% ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயில கரெக்டாக 2:30 மணிக்கு உங்களுக்கு மிஸ்ஸின் நம்பரும் இங்கேயே ஷோ பண்ணிடுவாங்க. மிஸ்ஸின் நம்பர்ஸை வச்சு கெஸ்ஸிங் எடுத்து நிறைய நம்பர்கள் வின்னிங் எடுக்கிற நம்பர்கள் இருக்கீங்க. மிஸ்ஸின் நம்பர் வந்ததுமே நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறது அப்படின்னு தெரியலைன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. கண்டிப்பாக மிஸ்ஸின் நம்பர்ஸ் வந்ததுமே நீங்கள் வின்னிங் நம்பர் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெத்தேடை வச்சு கரெக்டாக 2:30 மணிக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸ் வந்துடும். அதே மாதிரி 3:08க்கு ரிசல்ட்டும் இங்கேயே ஷோ பண்ணிடுவாங்க. ரிசல்ட்டையும் நீங்கள் இந்த வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம எந்த மாதிரி இந்த ஜாக்பாட் ரிசல்ட்டை வச்சு நம்ம வின்னிங் எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போது நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாள் எப்படி நம்ம வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கிறதுங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 மெத்தேடு வச்சுருக்கேன். இந்த 3 மெத்தேடில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு எந்த மாதிரி வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 8, ரிசல்ட்டாக வந்திருக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்பர் 4. இந்த 8ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதிலிருந்து வின்னிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 12ன்னு கிடைக்கிது. 4ஐயும் 8ஐயும் கூட்டினோம்னா 12ன்னு கிடைக்கிது. அப்போது 1ம்
2ம் ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இந்த மெத்தேடில் நமக்கு 100% கிடச்சிருக்கு. இதை ஒரு கெஸ்ஸிங்காக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மெத்தேடில் கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் இந்த நம்பர் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 4க்கு 1ங்கிறது ஏ போர்டிலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9க்கு 1ங்கிறதும் பி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2ங்கிறதும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் உங்கள் கணக்கில். 9க்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கும் 2 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு இந்த ஆப்போசிட் மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையிலையும் அப்போது இந்த மெத்தேடில் நமக்கு வந்து 2ஐயும் நீங்கள் 1ஐயும் ஸ்ட்ராங்காகவே வைக்கலாம். வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 100% ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக எல்லா நம்பர்களுமே நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் மறந்துடாமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கெஸ்ஸிங் கொடுக்கையிலையும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 495 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் கிடைக்கக்கூடிய லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். என்ன நம்பர் கிடச்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடில் 005ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு 0ங்கிறது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. 5 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. நான் 0வை மட்டும் இந்த மெத்தேடில் இருந்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் எடுத்து நான் பாக்ஸ் நம்பராக கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பருங்கிறத நீங்களே பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 83 இருக்குது. இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் 2வது உள்ள நம்பரையும் நம்ம எடுத்துக்கலாம். அதிலிருந்து வின்னிங் நம்பர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அந்த ஒரு மெத்தேடை வச்சு பார்க்கையில் இங்கே இருந்து வந்துச்சுன்னா 8 வர்ற மாதிரி ஒரு கணக்கில் வந்திருக்கு. அப்போது நம்ம 018 பாட்ஸில் வைக்கிறவங்களுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து 018 201 பாட்ஸு. நம்ம கலப்பு நம்பர்ஸாக பார்க்கையில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் கலப்பு நம்பர்ஸ் 807. நம்ம ஃபார்முலாவையும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி பாட்ஸு நம்பர்ஸாக நான் வந்து மொத்தம் 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம ஒரு 3 மெத்தேடை மேட்ச் பண்ணியும் ஆப்போசிட் எண்ணை மேட்ச் பண்ணியும் இந்த நம்பர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி நாள் அடித்த நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி, நமக்கு பெண்டிங்காக உள்ள நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி, பெருக்கல் மெத்தேடையும் மேட்ச் பண்ணி, கூட்டல் மெத்தேடையும் மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். நான் எப்படி எடுத்திருக்கேங்கிறத நான் உங்களுக்கு லைவாகவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா 018 பாட்ஸு, 201 பாட்ஸு, 807 பாட்ஸு. பாட்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த நம்பர்ஸை பாட்ஸில் வைங்க. இந்த 3 நம்பர்ஸுமே பாட்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து உங்களுடைய கணக்கு மெத்தேடில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த நம்பர் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். என்னையுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வருது. கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவும் இருக்குது. நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுக்கணும், கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்காங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா
4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம மொத்தம் 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 3 நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா என்னையோடைய கெஸ்ஸிங்கில் வந்து 90 18 52 01 78 07. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 3 நம்பர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பெஸ்ட் நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம வந்து முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணியும் நம்ம எப்போதும் கொடுக்கக்கூடிய ஃபார்முலாவையும் மேட்ச் பண்ணியும் தான் இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சிரிசத்தி ட்ரா நடைபெறுது. 418வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு தான் நம்ம பெஸ்ட்டு நம்பர்ஸாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.